ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கடுகு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து பொரிஞ்சிட்ட அப்புறம் அது கூட வந்து நம்ம 1 கேஜி வந்து தக்காளி எடுத்துருக்கோம். அந்த 1 கேஜி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு இல்லை கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிலேயே. புளி சேர்த்துட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அதில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் இடித்து வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம அதை எடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து தொக்கில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டா அதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல ஃபஸ்ட்டு வெந்தயமும் கடுகும் அதை வந்து தூள் போட்டு நமக்கு தேவையான உப்பு போட்டு அவ்வளோதான், இறக்கிட்டா நம்ம தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்யூ, பாய்.